அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நீங்கள் எல்லாருமே உங்கள் கையை ஒரு தடவை நல்லா கை தட்டிக்கங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இது சினிமாவுடைய தொடக்க விழா மாதிரியும் இருக்குது, நாவலோட வெளியீட்டு விழா மாதிரியும் இருக்குது. என்னன்னு காமதுரைக்கும் தெரியல, எனக்கும் தெரியல, தெரிஞ்சு கருப்பழனியப்பனுக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் சாயங்காலமாக கிளம்பி இது மாதிரி கூட்டத்துக்கு போயிட்டு வரேன்னு வீட்டில் சொன்னேன். என்ன விழா? நாங்கள் குக்கர் விழா. குக்கர் தான் விசில்கிட்ட போயிடுச்சு, நீங்கள் எங்கே போகிறீங்க? நாங்கள் இது விசில் இல்லாத குக்கருமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து குக்கு வித் கோமாளி பார்த்துட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில். நான் வந்து உடனே சொன்னேன், இது வரைக்கும் கோமாளியாக நடிச்சுக்கிட்டு இருந்த காளி இதில் குக்கராக நடிக்கிறாரு அந்த படம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படின்னு நான் சொல்கிறது வந்து பஞ்சுக்காக நீங்கள் கைதட்டாமல் இருக்கிறத பார்த்தாக்க ரொம்ப பதட்டமாக தான் இருக்குது. தோழர் காமுத்துரை இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அப்படி பேசினார் இல்லையா? எனக்கு ரொம்ப தனிப்பட்ட முறையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. காரணம், ஒரு படைப்பாளன் தான் எழுதிய நாவலுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம், 150 பேர் அவர் கூட்டத்தை நடத்துறதுக்கு என்ன பாடுபட்டிருப்பார்னு எனக்கும் தெரியும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு அரங்கத்தில் இந்த புத்தகம் கௌரவிக்கப்படுகிறது என்பதற்காகவே நான் என் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் இயக்குனர் கருப்பழனியப்பனுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நிறைய நாவல்கள் படமாக வந்திருக்கு. எந்த படத்துக்கும் இப்படியான ஒரு விழா நடத்தப்படலை. இது ஏன் குறிப்பாக நடத்தப்படுது அப்படின்னா, இந்த நாவல் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனாலும் இந்த நாவலில் படமாக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் முதல்ல செஞ்சது, ஏற்கனவே வெளிவந்த புத்தகத்தில் இருக்கிற எழுத்து பிழைகளை எல்லாம் நீக்கி ஒரு நல்ல பதிப்பாக கொண்டு வந்ததற்காக அதுக்கும் கருப்பழனியப்பனுக்கு தான் நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இது முழுக்க ஒரு புத்தக விழா மாதிரியே மாற்றிருக்கிறார். இன்னும் சந்தோஷமாக சொல்லணுன்னா, இந்த நாவலில் விடுபட்டதுன்னு சொல்லிட்டு காமதுரை நிறைய விஷயத்த சொன்னார். எனக்கு தெரிஞ்சு அவர் விடுபட்டதுன்னு சொன்னதுலேயே ஒன்று இருந்துச்சு நாவலில். ஏன்னா நாவலே அவர் மறந்துட்டாருங்கிறது தான் ஏன் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஏன்னா அவர் சொன்ன 2 சீனும் இருக்குது. படத்தில் இருக்குமா இல்லையாங்கிறது கருப்பழனியப்பனுக்கு தான் தெரியும். இவ்வளவு மகிழ்ச்சியோடவும் பட வெளியீட்டு விழா அன்னைக்கு நீங்கள் இருப்பீங்கிற பதட்டம் எனக்கு இருக்குது. ஏன்னா நாவலில் எது வரும், எது வராது, இல்லை நாவல் தான் படமாக வருமா, இதெல்லாம் பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். அதை தாண்டி இந்த நாவலில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த நாவலை வந்து தோழர் காமத்துரை எதற்காக எழுதியிருப்பார் என்று எனக்கு தோணுச்சுன்னா, இதில் வந்து தோழர் சண்முகம்னு ஒரு கேரக்டர் வருது. நான் சொல்கிறது நாவலில் வர சண்முகம் கேரக்டர். அவரும் கம்யூனிஸ்ட் தான். தொழிற்சங்கம் தொடங்குறதுக்காக அந்த தொழிலாளர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு வேலை செய்வார். அது படத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி பழனி அவர்களிடம் கேட்டேன். அது இருக்கணுமா அப்படின்னாரு. கண்டிப்பாக இருக்கணும்னு சொன்னேன். நிச்சயமாக நாவலில் அந்த கதாபாத்திரம் இருக்கும். ஆனால் சண்முகங்கிற பேரை அவர் மாற்றிடுவார்னு நான் நினைக்கிறேன். இந்த நாவலை படிக்க என்ன தோணிக்கிட்டே இருந்ததுன்னா, ரொம்ப உணர்ச்சி பிளம்பாகி இந்த கதையை அவர் எழுதினது தான் இருக்கும். அதனால தான் அவர் ஒரு 50 அத்தியாயம் எழுதியிருக்கிறார், இன்னும் நிறைய வச்சுருக்கிறேன்னு அவர் சொன்னதுக்கு காரணம் வந்து என்னென்னா, அவருக்கே மறந்துடுச்சு எதை சொல்லியிருக்கோம் எதை சொல்லலைங்கிற அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை முழுமையாக அதில் சொல்லியிருக்கிறாரு. ஒரே ஒரு குறையாக அந்த நாவலில் எனக்கு பட்டது, எந்த இடத்திலும் அந்த சாரதியை, அந்த கதாபாத்திரத்தை யாருமே வந்து பாராட்டவே மாட்டாங்க. அவர் ஒரு 1000 பேருக்கு சமைப்பார், அவசரமாக போய் சமைப்பார், சும்மா சமைச்சு கொடுப்பாரு, எல்லா வேலையும் செய்கிறத பற்றியெல்லாம் அதில் இருக்கும். எங்கேயுமே ஒரு இடத்துல கூட அந்த சமையற்காரரை அந்த விழாவுக்கு வந்த யாருமே வந்து பிரமாதமாக சமைச்சிங்க அப்படின்னா அந்த நாவலில் வரவே வராது. இந்த படம் பார்க்குற அத்தனை பேரும் மிக சிறப்பாக சமைச்சிங்கன்னு சொல்ல வைக்கும் விதமாக அமையுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. குறிப்பாக பழனியப்பனுடைய முதல் படத்திலிருந்து எல்லா படத்திலும் நான் பாட்டு எழுதியிருக்கேங்கிறத தாண்டி என்னுடைய எல்லா புத்தகத்திலும், என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா சந்தர்ப்பத்திலும் அவர் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருந்திருக்கிறார். அதனால் கூடுதலாக சொல்வதுங்கிறது மிகையாக சொல்வது மாதிரி ஆயிடுங்கிறதுனால தயங்கி நான் சொல்கிறேன். அவருக்கு பாட்டு எழுதுறது ரொம்ப கஷ்டம். என்ன பிரச்சனைனா, மற்றவங்களுக்கெல்லாம் பாட்டு எழுதிடலாம், அவருக்கு இலக்கண புத்தகம்லாம் படிக்கணும். மற்றவங்களுக்கு இலக்கணமே தெரியாமல் போய் பாட்டு எழுதணும், அவருக்கு முழு இலக்கணத்தை படிச்சுட்டு போகணும். நம்ம வந்து சுச்சுவேஷன் பற்றி தானே எல்லாருமே சொல்லுவாங்க, அவர் சுச்சுவேஷன் பற்றி சொல்ல மாட்டார். இது வந்து இந்த அணி இலக்கணத்தில் எழுதணும் அப்படின்னு சொல்லி, இந்த பிரிவோம் சந்திப்போம்னு ஒரு படம், அந்த படத்தில் இதே மாதிரி தான் ஒரு 5 பாட்டு நான் எழுதினேன். 5 பாட்டு உண்மையிலே நான் படித்தது பட்டய பொறியியல் தான், இன்ஜினியரிங் படிச்சுட்டு தமிழ் எனக்கு ஆர்வம் இருக்குது, சங்க இலக்கியமெல்லாம் படிப்பேன்னா கூட பாட்டு எழுதுறதுக்காக ஒருத்தர் இலக்கணம்லாம் கடுமையாக படிச்சுட்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது நினச்சிருக்க நேரத்தில் சுச்சுவேஷனுக்கு போய் கேட்டோம்ன உடனே, கனவு காணவே முடியாத ஒருத்தன் கனவு காண்றான், அதை பற்றி பாட்டு எழுதுங்க. கனவு காணவே முடியாதவன் எதுக்கு சார் கனவு காண்றான், அதுக்கு எதுக்கு சார் பாட்டுன்னு நான் கேட்பேன். அவருக்கு ஒரு வியாக்கியானம் சொல்லுவார். உண்மையிலே சுச்சுவேஷனே சொன்னது கிடையாது. அவர் சுச்சுவேஷன் மாதிரி ஒன்று சொல்லுவார். எனக்கு தெரிஞ்ச அவர் முழுமையாக கதை சொல்லி இதுதான் படமாக எடுக்க போகிறேங்கிறது இந்த புத்தகம் தான். இந்த புத்தகத்தை தான் அவர் முதல்ல இதுதான் கதைன்னு அவர் சொல்லி, நான் ரொம்ப நம்பிக்கையோடு பரவாயில்ல இதுதான் வரும்னு. அப்புறம் அவர் வந்து வீட்டில் வந்து ஒரு தடவை கதை மாதிரி ஒன்று சொன்னார்.
நாவல் அதுக்கு முன்னாடி நான் படிக்கல. நாவல் படிச்சோன்னே, நாவல்ல சொன்னதுக்கும், நாவல்ல இருக்கிறதுக்கும் நீங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்டின்னேன். நாவல்ல இருக்கிறத எப்படி படமா எடுக்க முடியும்னாரு. அப்ப இந்த சிச்சுவேஷன் கிடையாதா? இப்ப என்னலாம் வரப்போகுதுங்கிற மாரி மறுபடியும் ஒரு சந்தேகத்த ஏற்படுத்துது. என்ன ஒரே ஒரு உதாரணத்த சொல்றேன்னா, இந்த பிரிவோம் சந்திப்போம்னு ஒரு படம். அதுல வரிசையா ஒவ்வொரு சிச்சுவேஷன் போகும்பொழுதும், சரி இந்த பாட்டு ஏதோ ஆசைக்கு ஒரு உவமை அணியில எழுதுங்க, அடுக்கு தொடர்ல எழுதுங்க அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு இருந்தாரு. நான் போய் முதல் நாள் நைட்லாம் உட்காந்து தண்டி அலங்காரம், காரிகை, யாப்பலங்காரிகை எல்லாம் படிச்சுட்டு மறாவது நாள் போய் எழுதிட்டேன். கடைசி பாட்டு. அங்க போகும்பொழுது வித்யா சார் வந்து உடனே எழுதின உடனே அங்கங்கே உடனே டியூன் போட்டுருவாரு. இது 2 மாஸ்டர் வேற. அவரு மியூசிக்கலா ஒரு மாஸ்டரு, இவர் இலக்கணத்துல ஒரு மாஸ்டரு. எனக்கு தெரிஞ்சு ரெட் இங்க் வச்சு பாட்டு பேப்பர் திருத்தி நீங்க பார்த்துருக்கீங்களா? அவர் திருத்துவாரு. அவரு திருத்துவாரு. டிக் அடிச்சுட்டே வந்து, இந்த இடத்துல ஒற்று வரும்ல அப்படின்னு. தமிழே வராம பல பேர் பாட்டு எழுதியிருக்க நேரத்துல ஒற்று வரும்லலாம் நம்மள்ட்ட கேட்டு, நான் உடனே எங்க தமிழ் வாத்தியாருக்கு ஃபோன் போட்டு, "சார் பற்றிச் செய்வதுக்கு இச்சு வருமா சார்?" அப்படின்னா, "வரும்பா" அப்படிம்பாரு. "சார் பாடும்போது நல்லா இல்ல." அப்பன்னா விட்டுரும்பாரு அவரு. இந்த மா இந்த மாதிரியா நெனச்சிருக்கும்போது ஒரு சிச்சுவேஷன் சொன்னாரு. என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு கேட்டோன்னா, "இதுல சிச்சுவேஷன் இல்ல. இதுல அந்தாதி எழுத போறோம்" அப்படின்னாரு. தமிழ் சினிமால 2 பாட்டு தான் அந்தாதியில வந்திருக்குங்க. 3வது பாட்டு நான் தான் எழுதியிருக்கிறேன். அப்படின்னா நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்? உடனே கை தட்டணும். ஏன்னா, இந்த பெருமையும் பழனியப்பனுக்கு தான் சேரும். போன உடனே சிச்சுவேஷன் சொன்னாரு. இது மாரி அவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க. திருமணம் ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் சந்திச்சு பாடிக்கிறாங்க. சந்தோஷமா இருக்கலாம் பாட்டு அப்படின்னாரு. சந்தோஷமா கதாபாத்திரங்கள் இருக்கும். நம்ம எழுதுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குங்கிறது அப்புறம் தான். அடுத்தது சொல்றாரு. இந்த முதல் வரி முடியும்போது அடுத்த வரி தொடங்கணும். அடுத்த வரி தொடங்கி அந்த எண்ட் முடியும்போது திருப்பி வரணும். இப்படி எழுதணும். அப்படின்னா உடனே பரவாயில்லன்னு வித்யா சாரை பார்த்தோன்னே அவரும் ரொம்ப மகிழ்ச்சி ஹார்மோனி பெட்டிலாம் எடுத்து உட்காந்துட்டாரு. நான் உடனே சொன்னேன், நான் உடனே எழுதி கொடுத்துட்றேன். எழுதி கொடுத்தா நம்ம இஷ்டத்துக்கு வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் அப்படின்னு நம்மளே எழுதிக்கலாம்ல அப்படின்னா, டியூனுக்கு எழுதணும். நான் சொன்னேன், சாதாரண பரீட்சையை பார்த்தா இது பொதுத் தேர்வால இருக்குன்னு சொல்லிட்டு, அவர் என்ன பண்ணாருன்னா, எழுதி தர சந்தம் போடலை, சந்தத்தை போட்டுட்டு எழுத சொன்னார். தானன்னனே 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 தனனனே தானன்னனே தானனனே நீ என்பதும் நான் என்பதும் காதல் மொழியில் ஒரு பொருள் தருவதால் நீயும் நானும் மறைப்பொருள், பொருள் வரும் புகழ், இப்படி ஒரு பாட்டை வந்து பக்கத்தில் உட்காந்து ஒரு குச்சி இல்லாத ஒரு மாஸ்டர் உட்காந்துட்டு பாட்டு எழுத சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படி. ஆனால் அதன் மூலமாக நான் என்ன படிச்சுக்கிட்டேங்கிறது முக்கியம். நான் காளிக்கும் சொல்கிறேன், ஒரு மனிதரோடு நாம் பழகுகிற போது அவரிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா நற்பண்புகளையும் நாம் பெற்றுவோம். எல்லா விதமான அறிவையும் அவர் நமக்கு கடத்திடுவாருங்கிறது தான் நான் சொல்லுவேன். அப்படி எழுதுங்க. நீங்கள் அப்பவும் பாருங்கள், பிரிவோம் சந்திப்போக்கு பிறகு நான் ஒரு 2000 பாட்டு எழுதியிருப்பேன். அதற்கு பிறகு என்னுடைய எழுத்தில் ஒரு செழுமையை ஏற்படுத்திய பெருமை வந்து கருப்பழனியப்பனுக்கு தான் சேரும். நான் எந்த மேடையில் இருந்தாலும் நான் சொல்லுவேன், எவ்வளோ பாடல்கள் எழுதினாலும் நான் அந்த பெருமையை அவருக்கு தான் தருவேன். ஏன்னா அவருக்கு எழுதின பாட்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல்களாக அமைந்ததுக்கு காரணம் அவருடைய முழு உழைப்பு. தனிப்பட்ட முறையில் யோசித்து பார்த்தால் கூட என்னுடைய குடும்ப உறவாகவும், நிறைய நேரங்களில் வழிநடத்தக்கூடிய ஒரு நண்பனாகவும், வழிகாட்டியாகவும், இப்போதெல்லாம் முன்னோடியாகவும் மாறி இருக்கக்கூடிய அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு சிறப்பாக இந்த படத்தை நம்ம எடுக்க போகிறோம் இல்லையா அப்படின்னோடனே, நீங்கள் கருப்பு சட்டை போட்டு வாங்கினாரு. அப்போவே எனக்கு சேர்க்கு, நீ அரசியலையும் நீ கருப்பு சட்டையா எதுக்கு நான் இன்றைக்கி நாளுக்கு வேறு சட்டை போட்டலாம்னு நினச்சேன். இல்லை வேறு சட்டை வச்சுருக்கீங்க, நான் வச்சுருக்கதெல்லாம் கருப்பு சட்டை தான், அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை, அலெக்ஸுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கண்ணே, அவர் ஏன்ட்ட இருக்குது சார், நான் எப்படி போட்டு வந்துடுறேன்னு சொல்லி இந்த போட்டு வந்திருக்க கருப்பு சட்டை போட்டு வந்திருக்கிற அத்தனை பேரும் இந்த நிகழ்வோடு சம்மந்தப்பட்டவர்கள் என்பதனால் நாங்கள் எல்லோரும் கருப்பு சட்டை போட்டு வந்திருக்கோம். அதனால் நான் வாழ்த்துவதோ, ஆனால் எல்லாரும் தாண்டி என்னன்னா, இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோரையும் பார்க்குற பொழுது எனக்கு ரொம்ப நிறைவளிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து, இப்படி ஒரு தொடக்க விழாவை இவ்வளவு சிறப்பாக வந்திருந்து நீங்கள் எல்லோரும் உங்களுடைய வாழ்த்துக்களோடு இந்த படம் தொடங்குவதில் தனிப்பட்ட முறையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அளிக்குது. இந்த படமும் ஆக சிறப்பான ஒரு திரைப்படமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. பாட்டு எழுதுறதுக்கு மட்டும் நீங்கள் எல்லாரும் தனிப்பட்ட முறையில் இந்த விழா வந்ததை பற்றியெல்லாம் பழனியப்பன்ட்ட பேசும்போது, யுகபாரதியை பார்த்து கொஞ்சம் சாதாரணமாக நடத்துங்க, இந்த ஆப்ஷன்லாம் கேட்காதீங்க, அவர் வந்து 2500 பாட்டு எழுதியிருக்கிறாரு, அனுபவம் வாய்ந்தவர் ஆகிட்டார், அதனால் நீங்கள் மறுபடியும் ரெட்டிங்க்கு பச்சைங்களை எல்லாம் போட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இந்த பதில் கொஞ்சம் சப்திச்சலாம் நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து வித்யாசாகர் மாதிரியோ, இசைஞானி மாதிரியோ, ரகுமான் மாதிரியோ இல்லை, ஜஸ்டின் பிரபாகர் தான். அதனால் தம்பி இதெல்லாம் கரெக்டாக இருக்கும், வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிடலாம். நாவலை பொறுத்த மட்டும் இல்லைன்னா, நாவலை படிக்கிற பொழுது நாவலில் திரும்ப 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 நாவலில் வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து இருக்கும். பக்கத்துக்கு பக்கம் வந்து இந்த நாவலில் வந்து குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. காளி கூட வந்து ஒரு சின்ன காணொலி கூட போட்டிருந்தார். அந்த 140 ரூபா கோட்டரை பற்றி அப்படின்னு சொல்லி 10 ரூபா சேர்த்தா 20 ரூபா சேர்க்காமையா அப்படிங்கிறது தெரியல.
ஆனால் நாவலில் வந்து எனக்கு தெரிஞ்சு அப்போ உள்ள ரேட்டுக்கு தான் இருக்கும். அதனால் வந்து அதை பற்றின குறிப்புகளெல்லாம் வரல. முழுக்க முழுக்க அந்த நாவல் வந்து ஒரு சமையல் தொழிலாளி குடியால் எப்படி தன்னுடைய குடும்பத்தை இழக்கிறான் அப்படிங்கிறத பற்றின நாவல் தான். ஆனால் அப்படியே இந்த நாவல் வரும்னு எந்த உத்தரவாதமும் நான் சொல்லலை. இதை விடவும் சிறப்பாக எனக்கு தெரிஞ்ச காமத்துறை வைத்திருக்கக்கூடிய இன்னும் வைத்திருக்கக்கூடிய ஒரு 50 அத்தியாயங்களையும் அவரிடம் சொல்லுவார் என்று நான் நம்புகிறேன். நம்பியதிலிருந்து அவர் இன்னும் ஆகச்சிறந்த ஒரு திரைப்படத்தை இயக்குவார் என்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கும் பொழுது மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிட்டீங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சுகமான வழிகளை எல்லாம் கொட்டிட்டு போயிருக்காங்க சார். அதை நிவர்த்தி பண்ணி கொடுத்துருங்க. எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை யுகபாரதி சார் அவர்களுக்கு மீண்டும் தெரிவித்துக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நிச்சயமாக ஒரு புதுமையான ஒரு நிகழ்வு தான். திரைப்படத்துக்கு வந்து இசை வெளியீடு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இது கதை வெளியீடு. அந்த மாதிரி நம்ம டைரக்டர் வந்து கதை படிக்கிறோம் படிச்சுக்க அப்படின்னு சொல்லி கெத்தாக ரிலீஸ் பண்ண ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காரு. இது வந்து ரொம்ப இமோஷ்னலாக ஒரு ஸ்பெஷல் டே இன்றைக்கி. எனக்கு வந்து ஒரு இமோஷ்னலாக வேறு லெவல்லையும் இந்த ஈவினிங் வந்து ஒரு கனெக்ட் ஆகுது. ஏன்னா 20 வருஷம் முன்னாடி நான் இயக்குனரை சந்திச்சிருக்கேன். நான் இந்த சந்திப்பு அவருக்கு ஞாபகம் இல்லை. இதை பற்றி பேசினாலே டக்குன்னு அடுத்த டாபிக் ஓடிடுவார். 20 வருஷம் முன்னாடி அந்த பிரிவோம் சந்திப்போம் பார்த்திபன் கனவெல்லாம் வந்து ரொம்ப பரபரப்பாக இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சென்சிபிள் ஃபிலிம்ஸ், சென்சிபிள் டைரக்டர் தமிழில் இருக்கார். இப்போ இந்த மாதிரி தான் டைரக்டர் தான் நமக்கு தேவை. இந்த மாதிரி டைரக்டரோட தான் நம்ம ஒர்க் பண்ணோம். ஸோ அப்போ வந்து 20 வருஷம் முன்னாடி சினிமாவில் நடிக்கணும்னு எனக்கு தீராத ஒரு காதல் இருந்தது. எனக்கு ரொம்ப ஆசை நடிகன் ஆகணும்னு சொல்லி. ஸோ திருமணத்துக்கு முன்னாடி அந்த ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யாரோ ஒரு காண்டாக்ட் மூலமாக இவரோட நம்பர் கிடச்சிது, இயக்குனரோட நம்பர் கிடச்சிது. இவரோட கிளாஸ்மேட் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ஆஃபீஸில் கொலீக் அந்த மாதிரி. ஸோ ப்ரெஷர்லாம் போட்டு ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஃபோன்லாம் பேசி. ஸோ ஒரு மறக்க முடியாத ஒரு சந்திப்பு அது. நீங்கள் இந்த சந்திப்பு கேட்டிருப்பீங்க. இசைஞானி இளையராஜா வந்து ஜெயகாந்தனை சந்தித்ததை பற்றி அவரே ரொம்ப காமெடியாக சொல்லுவார். பிரதர்ஸ்லாம் போய் அந்த சினிமாவுக்காக தேனியிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ பாரதி ராஜா எல்லோரும் போய் ஜெயகாந்தன்ட்ட உட்காந்து இந்த மாதிரி நாங்கள் கம்யூனிஸ்ட் பார்ட்டிலலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு சினிமாவுக்கு உங்களை நம்பி தான் வந்திருக்கோம், கொஞ்சம் கை காட்டி விடுங்க அப்படின்னு அதை கேட்கும்போது அவர் பயங்கரமாக ஜெயகாந்தன் கோவம் வந்துருச்சான். யாரை நம்பி வந்தீர்கள்? என்னோட அனுமதி இல்லாமல் நீங்கள் எப்படி என்னை நம்பலாம்? இந்த ரேஞ்சில் திட்டி அனுப்பிச்சி விட்டாராம். ஸோ அதை இசைஞானி ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவார். எங்களோட சந்திப்பு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அது மாதிரி தான், ஒரு டிக்னிஃபைட் வெர்ஷன். போனவொடனே கேட்டார், என்ன வேலை பார்க்குறீங்க? நான் ஐடியில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அப்போ உடனே ஒரு கேள்வி, இப்போ நீங்கள் வந்து கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் டெய்லி போய் நீங்கள் ஸ்விம்மிங் பூல்லையே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ஸ்விம்மிங்கில் பெட்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை கிரிக்கெட்டில் பெட்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸ்விம்மிங்கில் தான் பெட்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் அதை தான் செய்யணும். நீங்கள் இது பண்ணணும்னா நீங்கள் எதுவாக ஆக நினைக்கிறோமோ அது தானே செய்யணும் அப்படின்னு ஒரு 3 நிமிஷத்தில் மீட்டிங் முடிஞ்சிருச்சு. ஸோ அது முக்கியமான ஒரு பாடமாக எனக்கு அது அடிக்கடி நான் அந்த பாடத்தை நினச்சிக்குவேன். எதுவாக நீங்கள் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக நீங்கள் ஆயிடணும். அது நான் யாரும் நம்மளை வந்து ஆக்கலாம் மாட்டாங்க, நம்மளே ஆயிடணும். ஸோ அந்த பட் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் லைஃப் ஒரு 15 இயர்ஸ்க்கு நான் 10 இயர்ஸ் ஒர்க் பண்ண அப்புறம் தான் வேலையெல்லாம் விட்டுட்டு ஸ்டாண்டப் சினிமாவுக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய தயக்கம், ஒரு அச்சம் இப்போ கூட இருக்குது. ஒரு ஸோ அன்சர்டன், நம்ம கையில் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் அலெக்ஸ் இன் வண்டர்லாண்டுங்கிற ப்ரோக்ராம் நான் ரிலீஸ் பண்ணி அமேசான் ப்ரைமில் வந்து முதல் வாரத்திலே வந்து கருப்பழனி அப்படின்னு அப்போ வந்து அவருக்கு நம்ம சந்தித்ததெல்லாம் நிச்சயமாக ஞாபகம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு இலக்கிய விழாவில் வந்து ஒரு முக்கியமான எழுத்தாளர்கள்லாம் இருக்காங்க. ஐ திங்க் பவானன் கூட இருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த விழாவில் வந்து வீடியோவில் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு. இந்த மாதிரி அலெக்ஸ் இன் வண்டர்லாண்டுன்னு ஒரு ப்ரோக்ராம் வந்திருக்கு அமேசான் ப்ரைமில், எல்லோரும் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதை பற்றி 2 நிமிஷம் பேசினார். ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு நிறைய ஒரு லைஃப் ஹஸ் கம் ஃபுல் சர்க்கிள் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் முக்கியமான யுகபாரதியோட நட்பெல்லாம் அதுக்கப்புறம் தான் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நட்பாக நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி தான் நாங்கள் சந்தித்தோம். ரொம்ப நான் அவரோட வீடியோ பேச்சுக்கள்லாம் உரையெல்லாம் பயங்கரமாக ஃபயராக இருக்கும். ரியல் லைஃப்பில் அவர் இன்னுமே அவர் பயங்கரமான ஒரு ஸ்டாண்டப் கமெடியன் தான். அவர் ஃபுல்லாக நக்கலும் நையாண்டியும். இவர் வந்தாருன்னா நாங்களாம் அவுட்டு. இவர் காமத்துறையோட அப்படி தான் அவர் கனெக்ட் ஆகிட்டாருங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக நான் காமத்துறை ரொம்ப ஒரு ஒரு 30 வயசில் இருப்பார்னு நினச்சேன். அவ்வளோ குசும்பு. நாவல் படிச்சிங்கன்னா நீங்கள் தெரியும் என்ன குசும்பு. அந்த தீப்பெட்டி மேட்டர்லாம் வந்து எப்படியா அப்படிலாம் எழுதுறாங்கன்ற மாதிரி ரொம்ப கூச்சமாக பயங்கரமாக இருந்தது. ஸோ இந்த நேரை சந்திக்கும் போது தான் அவர் அவ்வளோ எனர்ஜி. அண்ணன் வந்து பயங்கரமாக கருப்பழனியப்பன் இல்லை துரு பழனியப்பன் வல்லினார் ஆகிறான். துருன்னு பறக்க அப்படியே 10 பிளாக் காஃபியை குடிச்சிட்டு அலைஞ்ச மாதிரி
பரன்னு இருக்காப்புல. ஒரு ஃபார்மட் பேசுகிற ஃபார்மட்டே அந்த ஸ்டாண்டப் ஃபார்மட் தான். ஒரு ப்ரிமைஸ் பஞ்சு. அவன் எல்லாத்தையும் உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் படித்து வச்சுருக்காரு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோடு சொல்கிறாரு. ஒரு 10 புக்கிலேருந்து அடிச்சு விடுறாரு. ஆனால் அவர் வண்டியே வந்து ஒரு நடமாடும் லைப்ரரி தான் அது. கார்லேயே அவ்வளோ புக்ஸ் இருந்து எனக்கு ஒரு 2 புக்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நம்ம எது சொன்னாலும், உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா அப்படின்னா இந்த புக்கு பிடிக்கும், நான் வீட்டில் அனுப்பிச்சி விட்றேன். ஸோ கருப்பழனிபுரம் நட்பில் இருந்தால் வந்து நமக்கு புத்தக செலவு கிடையாது. அவரே அனுப்பிச்சி விட்டுருவார். ஸோ நம்ம படிக்க வேண்டியது. அண்ட் இந்த நிகழ்வு கூட அந்த மாதிரி ஒரு நோபல் ஐடியாவில் தான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரையும் அவர் தீவிரமாக எவ்வளோ படிக்கிறாரோ அந்த துளியை நம்மகிட்ட அந்த துளியை கொஞ்சம் வந்து நம்மளை பாஸ் பண்ணி விட்டுருக்கணும்னு, நம்மளை அதுக்குள்ளே கொண்டு வந்துடணும்னு பார்க்குறாரு. நம்மளை எப்படியாவது படிக்க வச்சிடணுன்ற மாதிரி. ஸோ இந்த நாவலில் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக இருந்தது. தேனி வட்டார வழக்கு, இப்போ காமத்துறை பேசும்போது தான் அந்த பயங்கரமாக அந்த கேரக்டர்ஸ்லாம் கம் அலைவ். பயங்கர சுவாரஸ்யமாக எழுதியிருக்கிறாங்க. அவரோட நடையும் பயங்கரமாக அந்த கிண்டல் தான், கேலி கிண்டல் நையாண்டி. அதுக்கு கீழே பயங்கரமான ரொம்ப அழுத்தமான ஒரு கதை தான். அழுத்தமான ஒரு கதை. இப்போ தான் சொன்னாங்க எல்லாருமே, இதுக்கு அடி நாதமாக இருக்கிறது குடி. நான் வந்து குடி அப்போ பாதி நாவலில் நான் வந்து அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், முடியல நானே அடிக்ஷன் சென்டர் போகணும் போல இருக்கு, விடாமல் குடிக்கிறாங்க. ஒரு 2 பேஜ் குடிக்காம இருங்கடா, கொஞ்ச நேரம் இந்த சரவணை கொஞ்சம் வர விடுங்கன்னா இப்படி போகிறான், அப்படி வந்து குடிச்சிட்டு வந்துடுறான், இப்படி மாற்றி குடியாய் குடியிருந்து நீங்கள் டைட்டில் வச்சுருங்க அப்படின்னு சொன்னேன் நான். இந்த ரஜினிகாந்த் சொல்லுவார்ல, இந்த ரஜினிலாம் ஒன்றுமே இல்லைங்க, இப்போ நீங்கள் பார்க்குற ரஜினி ஒன்றுமே இல்லை, அந்த ஒரு பேட் ஹேபிட்னால திஸ் இஸ் வாட் ஐ ஆம் அப்படின்னு. இதை விட நான் பெரிய விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பேன். ஸோ தமிழ்நாட்டை ரொம்ப ரெலவெண்ட்டான ஸ்டோரின்னு நான் நினைக்கிறேன். தமிழகத்தை ரொம்ப அழித்த ஒரு கலாச்சாரம் சொல்லி தான் இந்த குடி கலாச்சாரத்தை நம்ம பார்க்குறோம். நிச்சயமாக குடி முழுகி போச்ச மாதிரி குடியால் முழுகி குடியில் முழுகி குடியை கெடுத்து, ஸோ அதை கொண்டாடின காலங்கள்லாம் திரையில் வந்து குவார்டர் அடிச்சுட்டு குப்புறப்படுக்கிறோம் அப்படிங்கிற அந்த கொண்டாடின காலங்கள்லாம் போய் ஒரு சச் எ சேட் ஸ்டோரி. பட் எந்த வித ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்மளை அழிக்குது அந்த மாதிரி எந்த வித ஒரு இதுவும் சொல்லாமல் மேலே அந்த கொண்டாட்டம் தான், மேலே இந்த சமையல் கலைஞர்களோட வாழ்க்கை வந்து அப்படியே கொண்டாட்டமாக போயிட்டே இருக்குது. அண்ட் ஃபைனலாக அந்த சிவா சொன்ன மாதிரி அந்த சரவணனோட அந்த ஆக்ஷன் ஆட்டோலேருந்து அவன் பண்ணுறது வந்து ஒரு நம்பிக்கையோடு முடித்த மாதிரி இருந்தது. அண்ட் நிறைய அரசியல் பேசியிருக்கிறாரு அஃப்கோர்ஸ் காமத்துறை. இந்த அரசே வந்து மதுக்கடைகள் நடத்துறது வந்து இந்த பிரச்சனையை தீவிரப்படுத்துது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை டச் பண்ணல. ஸோ இயக்குனர் என்ன இதை பற்றி படத்தில் பேசுவாரா அப்படிங்கிற இதை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இது காளி வெங்கட்டுக்கும் இது பயங்கரமான ஒரு சப்ஜெக்ட். இது மெட்ராஸ் மேட்டினி பார்த்து நான் அசந்து போயிட்டேன். என்ன நடிப்பு, என்ன சட்டலாக அடித்து தூக்குறாரு. இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேறு லெவலில் ஒரு தீனி போடும். அருமையான ஒரு களம் இது. நிச்சயமாக வி ஆர் ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் ஜஸ்டின் பிரபாகர் ஸோ ஹாப்பி. இது வந்து ஒரு முக்கியமான இடம், உங்களுக்கு தெரியும். யுகபாரதி அண்ட் கருப்பழனியப்பன், வித்யாசாகர் இருந்த சேர் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் யூ டோட்டலி டிசர்வ். கண்டிப்பாக ஜஸ்டின் வந்து எக்ஸ்ட்ராடினரி மெலடிஸ்லாம் பண்ணியிருக்காரு. அண்ட் இவங்க கூட்டணியில் வந்த பாடல்கள்லாம் வந்து இன்றைக்கும் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. கனா கண்டேனடி தோழி பாப்பா, அந்த ஓப்பனிங் வந்து யுகபாரதியும் கருப்பழனியப்பனையும் வித்யாசாகரையும் தமிழர்களுக்கு கொண்டு சேர்த்த பாடல். அந்த மாதிரி நிறைய எனக்கு இந்த அற்றை திங்களும் ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி கல்ட் கிளாசிக் தான் அது. அற்றை திங்கள் வானிடம் அள்ளி செண்டோ நீரிடம், அப்புறம் என்ன சுற்றும் காற்று பூவிடம் சொக்கும் ராகம் யாழிடம் காணுகின்ற காதல் என்னிடம் தேடுகின்ற யாவும் உன்னிடம். ஸோ இந்த கருப்பழனியப்பனோட இந்த பேக்ரவுண்ட்லாம் யுகபாரதி இன்றைக்கி தான் சொல்கிறாரு. இந்த பயங்கரமாக மாஸ்டர் ரெட் பேனா வச்சுட்டு உட்காந்துருக்கிறார். ஸோ கண்டிப்பாக அந்த உழைப்புனால தான் நான் அவ்வளோ கிளாசிக்கான பார்த்திபனுக்கான ஆல்பமே வந்து ஃபென்டாஸ்டிக் ஆல்பம். அதில் கோக்கியான பக் பக் சாங்கும் இருக்குது, கனா கண்டனடி மாதிரி ஒரு கிளாசிக்கும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய எதிர்பார்க்குறோம். நோ ப்ரெஷர்ஸ், பட் யூ வில் டூ அ பிரில்லியன்ட் ஜாப். கண்டிப்பாக யூ வில் டெஃபினெட்லி டூ அ பிரில்லியன்ட் ஜாப். ஏன்னா வந்து இரவு பாடல்கள் நம்ம நைட்டு இசைஞானி பாடல்களோடு சேர்த்து உங்கள் பாட்டும் ஷான் ரோல்டன் பாட்டும் வருதுங்கிறதே ஒரு பெரிய ரெக்கக்னிஷன். அடியே அழகே, அந்த பாட்டே நீங்கள் நைட்டில் தான் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரெக்கார்ட் பண்ணும்போதே ஷான் கத்தாதப்பா, இங்கே சவுண்ட் ப்ரூஃபிங்லாம் கிடையாது, மெதுவாக அடியே அழகே போதும். இது அழகே அடியே
பேசாம நூறு நூறா கூறு போடாது. இன்னும் கொஞ்சம் மெதுவா. காதோட வார்த்தை வந்து கத்தாதே தூங்குறாங்க. தாராரி ராராரீர் வாயாடி பேயானி தூக்கம் தூக்கி போற அடியே அழகே. ஸோ அப்படிப்பட்ட ஜஸ்டின் பிரபாகர் பிரில்லியன்ட் சாய்ஸ். அண்ணனுக்கு நன்றி. இஸ் ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு த ஆல்பம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் படம் ரொம்ப ஆவலாக இருக்கேன். காளி வெங்கட்டோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இந்த கதையும் படிச்சுட்டு இந்த படம் பார்க்குறது வந்து ரொம்ப டெஃபினெட்லி ரொம்ப க்யூரியஸாக நிறைய ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன், நடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு. ஸோ காளி அஃப்கோர்ஸ் இஸ் டெஃபினெட்லி ரெஃபரன்ஸ் நிறைய சீன்ஸில். ஸோ ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் நன்றி. அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். இந்த சுப்பிரமணிய சிவா போராடும் பூரா என்னை ஏதாவது இழுத்து விடுறதே வேலையாக போச்சு. இலக்கிய விழா அது சொன்னதில் உண்மை தான். அது எனக்குங்க நான் இந்த நாவல் அறிமுக விழாவுக்கு வரலை, நண்பர் பழனியப்பனுடைய விழாவுக்கு வந்திருக்கேன் அப்படின்றத பணிவன்போடு உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். நான் என்ன பேச போகிறேன் ரொம்ப காத்திருக்கேன்னு சிவா சொல்லிக்கிட்டே இருந்தாப்புல. சிவாவுக்கு தெரியாது, கடந்த முறை இதே அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நான் பேசுனதுக்காக இனிமேல் அமீர் இந்த அரங்கத்துக்கு கூப்பிடாதீங்கன்னு உத்தரவு வந்திருக்குன்றது தெரியாது போல இருக்கு. அவர் வந்தால் உங்களுக்கு விழாவுக்கு இடம் இல்லை, இல்லைன்னா அவரை அவாய்ட் பண்ணுங்கன்னு இருக்காங்க. அந்தளவுக்கு சினிமா இசை வெளியீட்டு விழாக்களில் அரசியல் பேசி, மாணவர்களுக்கு உதவித்தொகை விருது வழங்குகிற விழாவில் அரசியல் பேசி, பொதுவெளிகளெல்லாம் அரசியல் பேசியவர்கள் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டையே அரசியல் படுத்திய அண்ணாவின் பெயரில் தமிழர்களுக்கெல்லாம் அரசியலை கற்றுக் கொடுத்த கலைஞர்கள் கட்டிய நூற்றாண்டு இந்த நூலகத்தில் வந்து அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் மாற்றம். இந்த மாற்றத்தை நாம் வரவேற்கிறோம். அதனால் அரசியல் பேசலை. நான் பழனியப்பனை பற்றி பேச போகிறேன். எனக்கு சினிமா கொடுத்த நண்பர்களில் ரொம்ப முக்கியமான 2 நண்பர்கள் வந்து எஸ்பி ஜனநாதன், இன்னொன்று கருப்பழனியப்பன். எனக்கு ஊரில் நிறைய நண்பர்கள் ஜாஸ்தி, அது கணக்கில் அடங்காத நண்பர்கள். மதுரையில் எத்தனை வார்டு இருக்கோ அத்தனை வார்டில் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. சினிமாவுக்கு வந்து அந்த மாதிரியான நெருக்கமான நண்பர்களை எடுக்கிறது கஷ்டம். நம்ம ஒரு ஃபோன் எடுத்து ஒருத்தருக்கு ஃபோன் அடிக்கணும் அப்படின்னா யாருக்கு அடிக்கலாம் அப்படின்றதில் வந்து அந்த இடத்துல இருந்ததில் வந்து பழனியப்பன், ஜனநாதன், பொன்வண்ணன், சிவா எல்லாம் இருக்காங்க. இதில் நாங்கள் நெருக்கமாக அதிகமாக 3 பேர் சுற்றிக்கிட்டு இருந்தது நாங்கள் தான். அதில் 3 பேரும் 3 எண்டு. அவருடைய அடையாளத்தை இங்கே வச்சுருக்காரு, கருப்பு. ஜனநாதன் கம்யூனிஸ்ட்டு, நான் ஒரு ஆன்மீகவாதி. ஆனால் நாங்கள் 3 பேரும் ஒன்றாவே உட்காந்துருப்போம், ஒன்றாவே பேசுவோம், எல்லா ஊருக்கும் போவோம், ஜெய்ப்பூர் போவோம், ராஜஸ்தான் போவோம், கனடா போவோம், எல்லா இடத்துக்கும் போவோம். 3 பேரும் 3 கருத்தில் இருப்போம். ஆனால் 3 பேருக்கும் ஒரு முரண் இருக்குது. ஆனால் ஒன்றாவே இருந்திருக்கோம். இத்தனை ஆண்டு காலமாக பழனியப்பனை நாங்கள் இழந்திருக்கோம். ஜனநாதனை நான் இழந்திருக்கேன். பழனியப்பன் இன்னும் அந்த நட்போடு இருக்கார். பழனியப்பன் எனக்கு எப்படி, அவர் ஆக்சுவலாக மதுரையில் என் வீட்டுக்கு ரொம்ப பக்கம். அவர் வீட்டுக்கு வாசலில் தான் நான் டாப் அடிச்சுக்கிட்டு அங்கே தான் உட்காந்து சிகரெட்டு குடிச்சிக்கிட்டு டீ குடிச்சிக்கிட்டு இருந்திருக்கேன். அவருக்கு தெரியாது, ஏன்னா அவர் வீட்டில் இருந்ததில்லை, அவர் வேற ஒரு இடத்துல இருந்திருக்கார். அவரை நான் சந்தித்தது முதல்ல ஹவுஸ்ஃபுல் படப்பிடிப்பில் விக்ரம் அவர்கள் நடிச்சிட்ருக்கும்போது நான் அவரை பார்க்க போயிருக்கேன் மதுரையில். அப்போது பார்த்திபன் சார் இருக்கார். பார்த்திபன் சார் வந்து என் வீட்டிலேருந்து சாப்பாடு பிரியாணி செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்கேன் நான். பார்த்திபன் சார், விக்ரம் சார் எல்லோரும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கை கொடுக்கும்போது ஈவினிங்கு நான் வந்து இந்த மாதிரி பழனியப்பன் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. யார்? பார்த்திபன் சார். அப்போ நான் கேட்குறேன், பழனியப்பன்னா யார் அப்படின்னா, அவர் வந்து அவரோட அசிஸ்டண்ட்டு அப்படின்னு. நமக்கு பெரிய ஆச்சரியம், ஒரு டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் வீட்டுக்கு போகிறாராம், என்னங்கடா சினிமாவில் எப்படி இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு. அந்த முகத்தை அப்பவும் பார்க்கல. அதற்கு பின்னாடி நான் அவரை சந்தித்தது வந்து அவருடைய
முதல் படம் பார்த்திபன் கனவு படப்பிடிப்பில் தான். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நட்பு தொடங்குது. அது ரொம்ப நெருக்கமான நட்பாக மாறி குடும்பத்தையும் தாண்டிய நட்புகளாக இன்றைக்கு வரைக்கும் இருந்துகிட்ருக்குன்னு வச்சுங்களேன். இதில் சினிமாவை பொறுத்த மட்டும் எப்பொழுதுமே வெற்றி தான் ஒருவனுக்கான அடையாளம். ஒரு அரங்கம் நிறைந்திருக்கிறது அல்லது ஊடகங்கள் ஒருவரை சுற்றி வந்து நிற்கிதுன்னா அவன் கையில் வெற்றி இருக்கா அப்படின்றது மட்டும்தான் இந்த சினிமா பார்க்கும். ஆனால் வெற்றி எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது, நான் தான் அடையாளம் அப்படின்னு சொல்கின்ற இடத்துல இருக்கிறதுல கருப்பழனியப்பனுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குது. என்னுடைய வெற்றி இல்லை அடையாளம், நான் தாண்டா அடையாளம், நான் பேசுவது தான் பேச்சு அப்படின்ற ஒன்றை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறேன். அதனால தான் இந்த விழாவை இப்படி ஒரு நூல் வெளியீட்டு விழாவாகவும் இந்த அரங்கத்தை நிறைச்சி இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா அது பழனியப்பன் என்கின்ற ஒற்றை மனிதனுக்காகத்தான். கதையே இல்லாமல் படம் எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு கதை புத்தகத்தை படமாக்க வந்திருக்கிற பழனியப்பனுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நடிகர்கள், வெற்றியடைந்த நடிகர்களோடு இருக்கிற சின்ன சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எனக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வேவ் லென்த்து தான். அதனால தான் நாங்கள் 2 பேரும் ஃபோனில் அதிகம் பேசிப்போம். ஃபோனில் ரொம்ப நேரம் பேசுவோம், நேரில் பார்த்தாலும் ரொம்ப நேரம் பேசுவோம். ஆனால் ஃபோன் பேசும்போது நான் வைக்க மாட்டேன், அவர் சரி வைக்கிறேன் அப்படிம்பார். அவரிடம் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, யாராவது வந்து ஒரு நடிகர் அவரை பார்த்து கேட்குறாரு, அப்போ சார் இப்போ என்ன பண்ணிட்டீங்க? சும்மா தான் இருக்கேன் அப்படின்னா. சினிமாவில் யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஒரு ப்ராஜெக்ட் பேசிக்கிட்டு இருக்கேன்பாங்க, இல்லை நடிச்சிக்கிட்டு இருக்கேன்பாங்க, ஒரு தெலுங்கு படம் பேசிக்கிட்டு இருக்கேன் சார் அப்படிம்பாங்க. ஆனால் இங்கே விசாரிச்சிருவாங்கன்றதுக்காக ஆந்திராவை சொல்லிடுவாங்க. இது வந்து ஒரு வழக்கமான. அங்கே கேட்டால் தமிழில் ஒரு புது டைரக்டர் பேசிக்கிட்டு இருக்கேன், நம்மள்கிட்ட கோச்சிட்டு போன அசிஸ்டன்ட் டைரக்டர் பூரா இருப்பாங்க, என்னடா செய்கிறேன் நான் டிஸ்கஷனில் இருக்கேன்பாங்க. யார் கூடடா அப்படின்னா, ஒரு புது டைரக்டர் ஒருத்தர் வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்காரு, அவரோட டிஸ்கஷனில் இருக்கேம்மா. நான் சொல்வேன், நீ என்கிட்ட கோச்சிட்டு போனீங்கன்னா என்னை விட பெரிய டைரக்டர் போ, ஒருத்தன் இப்போ தான் வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கான்ற அவங்க கூட போய் டிஸ்கஷன்லேருந்து ஏன்டா வருவேன்னு. இது வந்து நம்ம என்னவா இருக்கோம், நமக்கு வாய்ப்பு இல்லை அல்லது வேலை இல்லைன்னு யாரும் தப்பாக நினச்சிடக்கூடாதுன்னு. அவர் கேட்குறாரு, அவர் ஒரு பெரிய நடிகர், அவருடைய மகனும் நடிகர். இவர்கிட்ட கேட்குறாரு, என்ன செய்கிறீங்க? சும்மா தான் சார் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன வேணுமா உங்களுக்கு எதுவும் அப்படின்னு. இல்லை சார், நம்ம பையனோட ஒரு படம், ஒரு பிரச்சனை இல்லை, நாளைக்கு நீங்கள் ரூபாய் எடுத்துகிட்டு வாங்க, நான் கதையை எடுத்துகிட்டு வரேன். அதுதான் அவருடைய ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த நடிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது எல்லாருக்குமே இப்போ வெற்றி அடைஞ்ச உடனே அவங்க கேட்குறது பவுண்டட் ஸ்கிரிப்ட் வேணும் அப்படிம்பாங்க. இந்த பவுண்டட் ஸ்கிரிப்ட் இந்த பவுண்டட் ஸ்கிரிப்டில் என்ன இருக்குதுன்னு எனக்கும் தெரியலை. ஏன்னா நானும் அதை எழுதுனதில்லை, நானும் அதை பார்த்ததும் இல்லை. இப்போ நான் நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன், அதனால் என்கிட்ட பவுண்டட் ஸ்கிரிப்ட்னு கொண்டு வர்றாங்க, இந்த இவ்வளோ தான் இருக்குது, இது எப்படி படமாகும்னு எனக்கும் தெரில. அப்புறம் நிறைய பேர்கிட்ட போனால் பவுண்டட் ஸ்கிரிப்ட்னு சொல்கிறாங்க. ஆனால் வர்ற படத்தெல்லாம் பார்த்தா உண்மையிலே பவுண்டு படிச்சுட்டு தான் நடித்தாங்களா அப்படின்ற கேள்வியும் நமக்கு இருக்குது. எப்படி இந்த கதையை சொல்லியிருப்பாங்க, எப்படி இதை சொல்லியிருக்க முடியும், இந்த பவுண்டரில் எப்படி எழுதியிருக்க முடியும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. படப்பேர் சொன்னால் சங்கடமாயிடும். அதனால் பழனியப்பன் என்ன பண்ணிட்டார், இந்த தடவை ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கேன்னு காலி வாங்கிட்டு, நான் வச்சுக்க ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட், யார் கேட்டாலும் ஊருக்கே கொடுத்துட்டேன், எல்லோரும் படிச்சுக்கிங்க. அப்படி தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன். நான் அதை தாண்டி வந்து பாலச்சந்தர் சாருக்கு பிறகு திரைப்படங்களில் அந்த ஆடியன்ஸ், அந்த விஷுவல்ஸை கொண்டு வந்தது பழனியப்பன் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. இது நான் அவருடைய முதல் படத்திலே சொல்கிறேன். பார்த்திபன் கனவு பார்த்துட்டு, பிரிவோம் சந்திப்போம் பார்த்துட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு என்னமோ பாலச்சந்தர் சாருடைய திரைப்படங்களுக்கு அப்புறம், ஏன்னா இந்த தலைமுறைக்கு பாலச்சந்தர் சாருடைய படங்கள் இருக்குமான்னு தெரில. இப்போ பாரதி ராஜா, பாலுமேந்திர மாதிரியான படங்கள் வந்துட்டுருக்கு, பாலச்சந்தர் ஏரியாவில் ஒரு படம் இல்லை. என்னடா நீ பேசுகிறியா? அதை நான் அவர்கிட்ட சொன்னேன். அப்போ அவர் சொல்லும்போது, அதெல்லாம் விடுங்க, வர்றது நமக்கு என்ன வருதோ அதை எடுப்போம், அதுதான் அவருடைய பாணி. அவருடைய மந்திர புன்னகை வந்து பண்ணும்போது டெய்லி ஃபோன் பண்ணி கேட்பேன் நான், என்னங்க படம் எப்படி வந்துட்டுருக்கு, சூப்பராக இருக்குது அப்படிம்பார். எப்படி இருக்குது? நல்லா இருக்குன்னு. அவர்கிட்ட என்ன பழக்கம்னா, மந்திர புன்னகை திரைப்படத்துக்கு அவர் என்ன நடிக்க வைக்கணும்னு அவர் கேட்குற ஐடியாவில் இருந்திருக்கார். அவர் கேட்டிருக்கலாம்.
ஆனால் அவர் கேட்காம யோகி திரைப்படம் ரிலீஸ் ஆகி ஓப்பனிங் ஷோ பார்த்துட்டு வெளியே வந்த உடனேயே அவர் என்ன முடிவு பண்ண என்னை பார்க்குறாரு போயிட்டு என்ன சொல்கிறாரு, ஒரு படம் வந்துருச்சு, வந்த உடனே போய் ஒருத்தர்கிட்ட போய் வாய்ப்பு கேட்டு நான் முன்னாடியே கேட்டிருக்கணும், இப்போ கேட்டால் நல்லா இருக்காது, அதனால தான் நானே நடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மந்திர புண்ணியை நடித்தார். இப்போது என்னுடைய திரைப்படத்தில் நடிச்சிட்ருக்காரு, இறைவன் மிகப்பெரியவன். அப்போ சொன்னார், இப்போ ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு. எப்பயுமே என்ன படம் பண்ண போகிறேன்னு முதல்லே சொல்லிடுவார். இந்த டைட்டில்லாம் சொல்லலை, ஒரு படம் பண்ண போகிறேன்னாரு. இந்த மாதிரியான ஒரு பட்ஜெட்டு, இப்படி ஒரு செட்டப் வந்திருக்குன்னு. நான் உடனே ரொம்ப அக்கறையோடு கேட்குறேன், என்னக்கரு சொல்லுங்கள், ஏதாவது இந்த பட்ஜெட்டுக்குள்ளேனா நான் ஒரு படம் ரெஃபரன்ஸ் சொல்கிறேன், அந்த படம் பாருங்கள், அந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா நான் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு 2-3 படம் நடிச்சிட்ருக்கேன், அதனால் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனப்படும்னா பாருங்கன்னு. நான் சொன்ன படத்தை பார்த்துட்டு இல்லை அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. அப்புறம் இந்த படத்தை சரி அந்த கதையவா சொல்லுங்கன்னு. அது உங்களுக்கு சரியாக வராதுங்க, அது காளி வெங்கட் தாங்க கரெக்டாக இருக்குது, விடுங்க அப்படின்ட்டார். இதுதான் ஒரு இயக்குனருடைய பார்வை. இதை ஒரு நாயகர் புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். அவர் நானே வரேன்னு சொன்னாலும் நீ வேணால் எனக்கு காளி வெங்கட் போதும்ன்றது தான் ஒரு இயக்குனருடைய பார்வை. அந்த பார்வையில் தான் படமாக்க முடியும். அதனால தான் இதை உண்மையில் அவர் சொன்னது கரெக்டு தான். நான் அப்படி உட்காந்து தக்காளி வெட்டிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. அவர் அப்போ தெளிவான முடிவை எடுத்திருக்காரு. அதனால் பழனியப்பனுடைய அந்த எழுத்துலையும் அவருடைய இங்கே யுகபாரதி சொன்னது போல் அவருடைய பாடல் காட்சிகள் பிடிக்கும். இந்த புத்தகத்தில் ஏதோ நிறைய கிளுகிழுப்பான காட்சிகள் இருக்குது. அவர் நல்ல படமாக்குவார். ஏற்கனவே ஒரு மம்தா மோகன் தாஸ் சாங் ஒன்று இருக்கும், என்ன படம், சிவப்பதிகாரத்தில். நான் அப்படி பார்த்தேன், என்ன ஆளுக்கு இந்த விஷுவலுக்கும் சம்மந்தமே இல்லை. அதனால் நல்லா படமாக்குவார். அதனால் நிச்சயமாக குக்கர் திரைப்படம் ஒரு நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு ஒரு மனதை நெருடுகிற படமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. நான் இந்த மாதிரியான சங்கடங்கள் வந்துடக்கூடாதுன்னு தான் நேற்று ஃபோன் பண்ணேன் அவருக்கு. ஏங்க, மற்ற ஃபங்க்ஷனில் போய் புத்தகத்தை பற்றி பேசலாம் பரவாயில்ல, உங்கள் ஃபங்க்ஷனு தயவு செஞ்சு புத்தகத்தை கொடுத்து விடுங்க, ஒரு 4 பக்கமாவது படிச்சுட்டு வரேன்னு. அதனால் என்ன, நல்லா கொடுத்து விட்டா போச்சுன்னாரு. இப்போ வரையும் கொடுக்கல. ஸோ அதனால் இது கருப்பொருளுடைய வெற்றியை ஒரு மனிதனுடைய முயற்சி, அவனுடைய சிந்தனை, அவனுடைய அறிவு, அவருடைய வாழ்க்கை பாதை தன்னை எப்படி வச்சுக்கிறது அப்படின்றது இருக்குல்ல. யுகபாரதி சொன்னது போல் அரசியல் பயணம் ஒரு சின்ன தேக்க நிலையை ஏற்படுத்திடுச்சு. அதனால் இழந்தது அவர் அதிகம். அதை சொல்லுவார் என்னைய, நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்க, நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிம்பார். இங்கே கெட்டவனெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நல்லவர்கள் நல்லதையும் சொல்லித்தாங்க ஆகணும். நீங்கள் வெறுமனே அதை மட்டுமே கேட்டுகிட்டே இருக்கிறவங்களுக்கு மத்தியில் உண்மையிலேயே நம்ம யாருன்னு தெரியாது. இவர் ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவாக, ஒரு கொள்கைக்கு ஆதரவாக நின்னாருன்ன உடனே மொத்த காசையும் அந்த கட்சியிலேருந்து மாதம் செக்காக கொடுத்துட்டாங்க போல இருக்கு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவர் தன்னுடைய சொந்த பணத்தை இழந்து நிறைய இழப்புகளை சந்தித்து தான் இருக்கார். நானும் அப்படி தான் இருக்கேன். ஆனால் வெளியில் இருக்கவங்களுக்கு அது தெரியாது. நான் சொல்லுவேன், அதெல்லாம் சொல்லணும். எல்லா நேரமும் நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது. அமைதியாக இருந்தால் பெட்டி வாங்கிட்டோன்னு நம்பிடுவாங்க. அதனால் சொல்லுவோம் அப்படின்னு. அதனால் மீண்டும் தன்னுடைய இயக்கத்தில் மூலமாக திரைப்பயணத்தை துவங்கியிருக்கிற கருப்பழனியப்பனுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மீண்டும் நான் ஒரு பாலச்சந்தர் படம் பார்த்தது போல் ஒரு நிறைவை எனக்கு தரும்ன்ற நம்பிக்கையோடு காத்திருக்கேன். வாழ்த்துக்கள் காளி வெங்கட் மற்றும் ஜஸ்டின் பிரபாகரன் மற்றும் அப்புறம் சங்கீதா மேமுக்கு. ரொம்ப உண்மையிலே அவங்கள உள்ளே நுழைஞ்ச உடனே அவங்களுடைய புன்முறுவலோடு அந்த சிரிப்பை பார்க்கும்போது பூவே உனக்காக ஞாபகம் வந்துருச்சு. வாழ்த்துக்கள். இந்த மாதிரியான ஒரு டீமை செட் பண்ணதுக்கு நன்றி. இந்த விழாவுக்கு என்னை அழைச்சதுக்கு நன்றி.